Dear children, let's continue the third paragraph. Prose, My Reminiscence, written by Rabindranath Tagore. Already we had seen first and second paragraph. Okay, let's continue the third paragraph. These lovely days of mine at the riverside passed by like so many dedicated lotus blossoms floating down the scarred stream. Some rainy afternoons I spent in a veritable frenzy, singing away old Vaishnava songs to my own tunes, accompanying myself on a harmonium. On other afternoons, we would drift along in a boat, my brother Jodindra accompanying my singing with his violin. And as beginning with the Puravi, it's a place name. We went on varying the mode of our music with the declining day. We saw on reaching the Behaha, Behaha also the place name. The western sky closed the doors of its factory of golden toys, and the moon on the east rise over the fring of trees. Let's listen. These lovely days of mine at the riverside passed by like so many dedicated lotus blossoms floating down the scarred stream. ஸோ அங்கே இருக்கிற டெடிக்கேட்டட் தட் மீன்ஸ் டிவோட்டட் ஓகே கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த லோட்டஸ் பிளாசம்ஸ் எப்படி அந்த நீரோடையில் மிதந்துட்டு போதோ அதே போல் ஃபார் த லவ்லி டேஸ் ஆஃப் மைண்ட் ஐ ஹேட் ஸ்பெண்ட் அட் த ரிவர் சைட். நான் அந்த ரிவர் சைடில் தான் என்னுடைய அதிகமான லவ்லி டேஸ் எல்லாத்தையுமே நான் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் ரெய்னி ஆஃப்டர்நூன்ஸ், மதிய நேரத்தில் மழை பெய்யக்கூடிய அந்த காலத்தில் ஐ ஸ்பெண்ட் இன் அ வெரிட்டபிள் தட் மீன்ஸ் மோர் எக்ஸைட்டிங். ஹேட் எக்ஸைட்டட் டு ஸ்பெண்ட் த ரெய்னி ஆஃப்டர்நூன்ஸ் வித் சிங்கிங் சாங்ஸ் ஆஃப் ஓல்டு வைஷ்ணவா சாங்ஸ். Okay, so he created own tunes and accompanying himself with the harmonium யூஸ் பண்ணி அவரே ஓன் டியூன் போட்டு ஓல்டு வைஷ்ணவா சாங்ஸ்லாம் பாடுவேன் அப்படி சொல்லியிருக்காரு. ஆன் அதர் ஆஃப்டர்நூன்ஸ் வி வுட் ட்ரிஃப்ட் அலாங் இன் அ போட். ஒரு சில ஆஃப்டர்நூன்ஸில் என்ன பண்ணுவாங்க, அவரே போட் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுவாங்க. accompanying with his brother Jodindra. Okay, accompanying my singing with his violin. So Jodindra ரவீந்திரநாத் தாகூர் பாடக்கூடிய பாட்டுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணுவார், அவரும் அக்கம்பனி கொடுத்து வயலின் வாசிச்சுட்டே பாடுவார். அண்ட் ஆஸ் பிகினிங் வித் த புரவி we went on varying the mode of our music with the declining day we saw on reaching the Behaha. புரவி டு பெஹாஹா வரைக்குமே அவங்க வெரைட்டி ஆஃப் மியூசிக்ஸ் மோட் ஆஃப் ஆர் மியூசிக்ஸ் ஃபார் த ஹோல் டே. டெக்ளைனிங் டே தட் மீன்ஸ் சிட்டிங் த டே, அந்த டே ஃபுல்லாக அவங்க பாட்டு பாடிட்டே அங்கே பெஹாஹா வரைக்கும் ரீச் ஆயிடுவாங்க. தென் த வெஸ்டர்ன் ஸ்கை க்ளோஸ் த டோர்ஸ் ஆஃப் இட்ஸ் ஃபேக்ட்ரி ஆஃப் கோல்டன் டாய்ஸ். ஸோ here Rabindranath Tagore exaggerate his words. அவருடைய வேர்ட்ஸை எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறார். அவர் அங்கே நடந்த காட்சிகள் எல்லாத்தையுமே அவர் என்ன சொல்கிறாருன்னா, வெஸ்டர்ன் ஸ்கை சன் செட் ஆகும் இல்லையா, அந்த டைமில் த ஸ்கை க்ளோஸ் த டோர்ஸ் ஆஃப் இட்ஸ் ஃபேக்ட்ரி ஆஃப் கோல்டன் டாய்ஸ். ஸோ கோல்டன் டாய்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃபேக்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரியை க்ளோஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அது போல் இருந்தது அந்த வெஸ்டர்ன் ஸ்கை. ஓகே, அண்ட் தென் அந்த ஈஸ்டர்ன் சைடில் மூன் ரைஸ் ஆகிறது என்ன மாதிரி சொல்கிறார் பாருங்க. த மூன் ஆன் த ஈஸ்ட் ரேஸ் ஓவர் த ஃப்ரிங் ஆஃப் ட்ரீஸ். அந்த மரங்களுக்கு மேலே அந்த பார்டர்லேருந்து மூன் ரைஸ் ஆகிற மாதிரி அவ்வளோ அழகாக தெரியுது அப்படி சொல்லியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட். Then we would row back to the landing steps of the villa and seat ourselves on a spread on the
terrace facing the river. By then, a silvery piece rested on both I and both land and water. Hardly any boats were about. The fringe of trees on the bank was reduced to a deep shadow, and the moonlight glimmered over the smooth flowing stream. See here. Then we would row back to the landing steps of the villa. Then they reached their villa. அவங்களுடைய வில்லாக்கு போயிட்டாங்க அவங்களுடைய வீட்டுக்கு. And sit ourselves on a clit. That means cushion. ஸோ அவங்களுடைய cushion சீட்டில் அவங்க போயிட்டு உட்கார ஸ்டார்ட் பண்ணுறாங்க. On the terrace facing the river. இதை பார்த்து அவங்க அந்த cushion சீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்கன்னா for that land அவங்களுடைய டெரஸ்ல இருந்து ரிவரை பார்த்தபடி உட்காந்துட்டு இருக்காங்க. ஓகே. By then, a silvery piece rested on both land and water. Hardly any boats were about. அங்கே அந்த ஆற்றங்கரையில் எந்த ஒரு போட்ஸுமே கிடையாது. The fringe of trees on the bank was reduced to a deep shadow, and the moonlight glimmered over the smooth flowing stream. ஸோ மூன்லைட் வந்து கிளிம்மர் ஆகுது. கிளிம்மர் தட் மீன்ஸ் ஷைனிங். ஓகே, ஷோன் ஆகுது. எங்கெங்கெல்லாம் அது ஷோன் ஆக தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோவிங் ஸ்ட்ரீம், அந்த நீரோடை, அமைதியான நீரோடை ஓடிட்டுருக்கு இல்லையா, அதில் பளிச்சுன்னு மின்ற மாதிரி அந்த மூன்லைட் தெரியுது. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே அந்த லேண்ட் அண்ட் வாட்டர் அது எல்லாத்துலேயுமே சில்வரி பீஸ் தெரிகிற மாதிரி இருக்குது. தட் இஸ் ஷைனிங், குவைட் ஷைனிங் அங்கே தெரியுது. ஓகே. நெக்ஸ்ட், the villa we were living in was known as Moran's Garden. ஸோ அந்த வில்லாவை என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா மோரன்ஸ் கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர். A flight of stone flagged steps led up from the water to a long broad veranda which formed part of the house. The rooms were not regularly arranged nor all on the same level, and some had to be reached by short flights of stairs. The big sitting room overlooking the landing steps had stained glass windows with colored pictures. Listen children, அந்த வில்லா என்னன்னு சொல்லுவாங்கன்னா மொரன்ஸ் கார்டன் அப்படி சொல்லுவாங்க. The flight of stone flagged steps led up from the water to a long broad veranda which formed part of the house. ஸோ அங்கே அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்லேருந்து நிறைய ஸ்டெப்ஸ் மூவ் ஆகின்னு வந்ததுக்கப்புறமா அதுக்கு அடுத்து தான் வராண்டாக்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த ஹவுஸ் வராண்டான்றது. அண்ட் தென் இந்த ரூம்ஸ் இட்ஸ் நாட் ரெகுலர்லி அரேஞ்ச்டு. ஸோ எல்லா ரூம்ஸும் சேம் சிட்டிங்ஸாக இருக்காது. நார் ஆல் ஆன் த சேம் லெவல், எல்லாமே அது கிடைமட்டமாக இருக்காது. ஓகேங்களா, அதனுடைய சமமட்ட லெவலில் இல்லை. அண்ட் சம் ஹேட் டு பி ரீச்டு பை ஷார்ட் ஃப்ளைட்ஸ் ஆஃப் ஸ்டேர்ஸ். ஸோ ஒரு சில இடங்கள்லாம் படிக்கட்டுகள் உள்ளடி படிக்கட்டில் மேலே ஏறி போகிற மாதிரி ஒரு சில பிளேசஸ்லாம் இருக்குது. த பிக் சிட்டிங் ரூம் ஓவர்லுக்கிங் த லேண்ட் ஸ்டெப்ஸ் அண்ட் ஸ்டெயின் கிளாஸ் விண்டோஸ் வித் கலர்ட் பிக்சர்ஸ். ஒரு பெரிய சிட்டிங் ரூம் இருக்குது. அந்த சிட்டிங் ரூமில் நிறைய பல வண்ணம் வரைஞ்ச மாதிரி பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே அங்கே செவத்தில் மாட்டி வச்சுருக்காங்க. அது வந்து அந்த சன்லைட் ஆர் மூன்லைட் வெளிச்சம் வந்த உடனே அங்கே இருக்கிற எல்லாமே கிளிம்மர் ஆகுற மாதிரி, ஷைனிங்காக தெரிகிற மாதிரி இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் தென் அந்த ஷைனிங்காக ஆகிற அந்த பிக்சர்ஸ் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத பற்றி சொல்ல போகிறாங்க. லெட்ஸ் see. One of the pictures was of a swing hanging from a branch half hidden in dense foliage. And in the checkered light and shade of this bower, two persons were swinging, and there was another of a broad flight of steps leading into some castle-like palace, up and down which men and women in festive garb were going and coming. When the light fell on the windows, these pictures shone wonderfully, seeming to fill the riverside atmosphere with holy
holiday music. Some far away, long forgotten rivalry seemed to be expressing itself in silent words of light. The love thrills of the swinging couple making alive with their eternal story, the woodlands of the riverbank. Listen this. One of the picture was swing that means ஊஞ்சல் ஆடுறது. Okay, swing hanging from a branch of hidden in dense foliage. See here, அங்கே இருக்கிற அந்த வாலில் இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்சர் பற்றி ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. எப்படி இருக்குது அப்படின்னா, அங்கே ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிற மாதிரி ஹேங் இருக்கிற மாதிரி ஒரு டென்ஸ் ஃபாரஸ்டில் இருக்கிற ஒரு ஃபோலேஜ் இருக்குது. அண்ட் இட்ஸ் checkered that means changed. So changed the light shade of this bower. So அங்கே அந்த glimmer அந்த வெளிச்சம் வரும்போது ஷைனிங் வெளில வரும்போது அது எப்படி இருக்குன்னா அந்த லைட் செட்டிங் சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு பிரைட்னஸ் கொடுக்குது. There is 2 persons were swinging. அங்கே 2 பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்விங் பண்ணிட்டு இருக்காங்க, ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க. And there was another of a broad flight of steps leading into some castle like palace. அதுக்கடுத்து இன்னொரு பிக்சர் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய பேலஸ் இருக்கிற மாதிரி அரண்மனை இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த அரண்மனையில் நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் போகிற மாதிரி படிக்கட்டுகள் அழகாக இருக்குது. And up and down which men and women in festive grab that means cloths. ஸோ அங்கே அந்த பேலஸில் அந்த படிக்கட்டுகளில் நடந்து போகிற மாதிரி அப் அண்ட் டவுனில் நடந்து போகிற மாதிரி மென் அண்ட் விமன்ஸ் எல்லாமே ஃபெஸ்டிவ் மோட் ஆஃப் ட்ரெஸ் கோட்ஸ் இருக்குது. ஸோ தேர் வாஸ் கோயிங் அண்ட் கம்மிங், நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி ஃபெஸ்டிவ் மோடில் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நிறைய மென்ஸ் அண்ட் விமன்ஸ் இருக்காங்க. When the light fell on the windows, these pictures shone wonderfully. ஸோ அந்த சைடில் மூன்லைட் சன்லைட் அந்த வெளிச்சம் வந்த உடனே அந்த பிக்சர்ஸ் எல்லாமே ஷோன்ஸ் வண்டர்ஃபுல்லி, பார்க்குறதுக்கு நல்ல மின்னக்கூடிய அளவுக்கு அழகாக இருக்குது அது எல்லாமே. சீமிங் டு ஃபில் த ரிவர் சைட் அட்மாஸ்பியர் வித் ஹாலிடே மியூசிக். ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது ரிவர் சைட் அட்மாஸ்பியரில் ஹாலிடே மியூசிக்ஸ் கேட்குற மாதிரி அவ்வளோ இதமாக இருக்குது. Some far away, long forgotten rivalry seemed to be expressing itself in silent words of light. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது அந்த காலத்தில் ஃபேர் அவே மீன்ஸ் டிஸ்டன்ட். ஓகே, அந்த டிஸ்டன்ஸ் டைமில் நடந்த அந்த மெரிமெண்ட், அந்த ஹாப்பினஸ், அது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த லைட் செட்டிங்ஸ். இது எல்லாமே எனக்கு ஒரு சைலண்ட் வேர்ட்ஸ் ஆஃப் லைட்ஸ் அப்படி சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு த லவ் த்ரில்ஸ் ஆஃப் த ஸ்விங்கிங் கப்பல். அங்கே ஸ்விங் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, ஊஞ்சல் ஆடிட்டுருக்கிற அந்த ஸ்விங்கிங் கப்பல்ஸ் பார்க்குறதுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மேக்கிங் அலைவ் வித் தயர் எட்டர்னல் ஸ்டோரி த உட்லேண்ட்ஸ் ஆஃப் த ரிவர் பேங்க். ஸோ அவங்களுடைய எட்டர்னல் ஸ்டோரி, மறையாத அவங்களுடைய லவ் ஸ்டோரி அந்த பிக்சர் மூலயமா இப்போவும் தெரிஞ்சிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட். The topmost room of the house was in a round tower with windows opening to every side. This I used as my room for writing poetry. Nothing could be seen from thence save the tops of the surrounding trees and the open sky. I was then busy with the evening songs of this room I wrote. See here, the topmost room. ஸோ அங்கே இருக்கிறதுலே மிக உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ரூம் அதுதான். ஓகே, see here நாம் இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் சொல்லுவேன் இல்லையா, ஸோ அது போல் அந்த டாப் மோஸ்ட் ரூம். இட்ஸ் வாஸ் அ ரவுண்ட் டவர் வித் விண்டோஸ். ஸோ அது ஒரு வட்ட வடிவமான கோபுரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுது. அதில் சுற்றி எல்லா பக்கமுமே ஜன்னல்கள் இருக்கும், விண்டோஸ் இருக்கும், விண்டோஸ் ஓப்பனிங் டு எவ்ரி சைட். திஸ் ஐ யூஸ்ட் as மை ரூம் ஃபார் ரைட்டிங் poetry. ஸோ இந்த ரூமை தான் அவர் என்ன பண்ணுறாரு, போய்ட்ரி எழுதுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிற ஒரு ரூம்.
Nothing could be seen from thence. அங்கே வேறு எதுவுமே தெரியாது. thence that means there. அங்கே வேறு எதுவுமே தெரியாது. என்ன மட்டும்தான் அவருடைய கண்களுக்கு தெரியும் அப்படின்னா சேவ் த டாப்ஸ் ஆஃப் த சரௌண்டிங் ட்ரீஸ். ஸோ மரத்தினுடைய உச்சி அது தெரியும். அண்ட் தென் த ஓப்பன் ஸ்கை. ஸோ திறந்து கிடக்கிற அந்த ஆகாயம். ஸோ அந்த ஓப்பன் ஸ்கை வித் ட்ரீஸ் இதை தவிர வேறு எதுவுமே அவருடைய கண்களுக்கு தெரியாது. I was then busy with the evening songs and of this room I wrote. ஸோ அந்த மாலை நேரத்தில் தான் அந்த மிதமான அந்த ஈவினிங் டைமில் தான் என்னுடைய மாலை நேர பாடல்கள் ஈவினிங் சாங்ஸ் அப்படின்றத நான் எழுதுவேன் அப்படி சொல்கிறார். ஓகே, திஸ் ரூம் ஐ ரோட் அவர் எழுதின ஒரு பாடல் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா தேர் wherein the breast of limitless space clouds are laid to sleep. I have built my house for thee, O poesy. See here, there, wherein the breast that means chest. Okay, limitless that means endless. Endless space clouds are laid to sleep. ஸோ அந்த சமயத்தில் அவர் என்ன எழுதுறாரு அந்த பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லை இல்லாத லிமிட்லெஸ் எண்ட்லெஸ். ஸோ எண்ட்லெஸ் பியூட்டி ஆஃப் கிளவுட்ஸ் ஆர் லைட் டு ஸ்லீப். ஸோ அந்த எல்லையில்லாத வான்வெளி மேகங்கள் எங்கே தூங்குதோ எங்கே உறங்குகின்றதோ ஐ ஹாவ் பில்ட் மை ஹவுஸ் ஃபார் தி. ஸோ அந்த மாதிரி இடத்துல அங்கே அந்த பிளேஸில் நான் ஒரு வீடு உனக்கு கட்டி தருவேன், கட்டி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இந்த எல்லை இல்லாத வான்வெளி மேகங்கள் எங்கே உறங்குகின்றதோ அங்கே உனக்கு ஓர் இல்லம் கட்டி வைத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஓ போயசி. ஓ போயசி மீன்ஸ் ஓ போயட்ரி. See here, poesy that means poetry. The that means you. உனக்காக ஒரு வீடு கட்டி வச்சுருக்கேன் அப்படி சொல்கிறேன். ஓகே, that's it children. I hope you understood well about this lesson. Let's see author introduction. Already we know some details about him. Rabindranath Tagore, 1861 to 1941. Nobel Prize winning Bengali poet, author, philosopher, artist and educator, wrote Geetanjali. அவர் கீதாஞ்சலி அப்படின்ற ஒர்க் எழுதியிருக்காரு. we know that in 1912. My Reminiscence was written and published in his 50th year. My Reminiscence என்ற ஒர்க்கு அவருடைய 50th இயரில் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. Shortly before he started on a trip to Europe and America for his failing health in 1912. 1912 அவர் ஒரு ட்ரிப் போகிறாரு யூரோப் அண்ட் அமெரிக்கா. ஸோ அந்த டைமில் அவருடைய ஹெல்த் ஸ்பாயில்னால அவர் ரெஸ்ட் எடுக்கிற டைமில் மை ரெமினிசன்ஸ் அப்படின்ற ஒர்க்கை எழுதுகிறாரு. இட் வாஸ் இன் த கோர்ஸ் ஆஃப் திஸ் ட்ரிப் தட் ஹீ ரோட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபார் பப்ளிகேஷன். ஸோ பப்ளிகேஷனுக்காக இங்கிலீஷ் லாங்குவேஜில் எழுதின ஃபர்ஸ்ட் ஒர்க் இஸ் மை ரெமினிசன்ஸ். ஓகே, then let's start the exercises. Glossary. Ineffable, beyond expression, too great to be expressed. Languid, moving slowly. Plaintive, sounding sad. Ministrations, the act of helping or caring. Wrought, caused. Clustering, forming a grouping. Blinching, to let air come up. Veritable, more exciting. Grab cloths. Next, fill in the blanks. The author speaks about the river. In the river பற்றி பேசினார் அவர் gangs. Gangs, that means Gangai Nadi. The author's brother's name is Jodhindra. Okay, already we know. Okay, Jodhindra. And next, the dash glimmered over the smooth flowing stream. Dash glimmered, moonlight. Okay, moonlight.
Next, the beauty of Bengal and the gangs served as dash and dash to the author. See, as food and drink. Drink is already there in the answer. Okay, that's it. Next, short question answer and paragraph. It's from your worksheet. For better understand, listen the video fully. Read this lesson 2 or 3 times for improving the fluency of reading. Okay. Thank you children. Bye Miss Shakti.